ஒரு நகரம் இன்று கோடிக்கணக்கான கனவுகளை தாங்கி நிற்கும் ஒரு பெருநகரம். ஆனா அதே இடம் ஒரு காலத்தில் ஒரு அமைதியான கடற்கரை கிராமம்தான். அதுதான் சென்னை. அப்போது மதராசு பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. இந்த நிலம் ஒரு சாதாரண நிலம் இல்லை. இது தொண்டை மண்டலம். கடலூர் பெண்ணாறு நதிக்கும் நெல்லூர் பெண்ணாறு நதிக்கும் நடுவில் பறந்திருந்த ஒரு செழிப்பான நிலம். அந்த காலத்தில் இந்த மண்டலத்தின் இதயம் காஞ்சிபுரம். அதுவே தலைநகர், அதுவே கலாச்சாரத்தின் மையம். கிறிஸ்துவுக்கு முன் 2வது நூற்றாண்டு. ஒரு மன்னன், ஒரு வீரன், ஒரு வரலாறு. தொண்டைமான் இளந்திரையன் காஞ்சிபுர சோழ வம்சத்தை சேர்ந்தவர். இந்த தொண்டை மண்டலத்தை ஆட்சி செய்தவர். ஆனால் இந்த நிலம் மன்னர்களின் வரலாறு மட்டுமில்லை. இது குறும்பர் இன மக்களின் பூர்வீக வாழ்விடம். அவர்களின் வாழ்க்கை, அவர்களின் பண்பாடு, அவர்களின் தடங்கள் இன்னும் இந்த நிலத்தில் பதிந்து கிடக்கிறது. காலம் மாறியது. பேரரசுகள் மறைந்தன, ஆட்சிகள் மாறின. ஆனால் அந்த சிறிய மதராசு பட்டினம் இன்று உலகம் பார்த்து வியக்கும் சென்னை பெருநகரமாகி நின்றது. ஒரு நகரம் மட்டுமில்ல, இது ஒரு வரலாறு, ஒரு அடையாளம், ஒரு உணர்வு. சென்னை காலத்தை கடந்து வந்த கதை, மனிதர்களின் நினைவில் வாழும் ஒரு நகரம். வாங்க மக்களே, சென்னை எப்படி உருவாச்சு, எப்படி இன்னைக்கு இவ்ளோ பெரிய மாநகரமா மாறிச்சுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்டரி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நகரம், ஒரு போர்க்களம், ஒரு அதிகாரத்திற்கான முடிவில்லா போராட்டம். அதுதான் சென்னை. 1744 திடீரென போரின் நிழல் இந்த நகரத்தை மூடியது. பிரெஞ்சு படைகள் இந்த நகரத்தை கைப்பற்றின. ஆனா அது நீண்ட நாள் இல்லை. பின்னர் ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. அதுதான் ட்ரீட்டி ஆஃப் ஆக்சுவல். இந்த ஒப்பந்தத்தின் பின்னர் 1749 ஆங்கிலேயர்கள் மீண்டும் சென்னையை கைப்பற்றினார்கள். இந்த ஒரு நிகழ்வு ஒரு உண்மையை நிரூபித்தது. இந்த நிலம் யாராலும் எளிதில் விடப்படாது. 1755 ஜார்ஜ் பிகோட் ஆட்சிக்கு வந்தார். அந்த காலத்தில் ஒரு சாதாரண வர்த்தக நிறுவனம், பெரிதளவில் வர்த்தகம் இல்லை. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மெல்ல ஒரு பேரரசாக மாற ஆரம்பித்தது. கோட்டைகள், தனித்த நகரங்கள், வர்த்தக மையங்கள் என உருவாக்கப்பட்டது. இவையெல்லாம் ஒரு திட்டத்தின் பாகம். ஆட்சி, கட்டுப்பாடு, அதிகாரம். 1767 புது ஆளுநர் சார்லஸ் போச்சியர் நியமனம் செய்யப்படுகிறார். அந்த நேரத்தில் தென்னிந்தியாவில் ஒரு புயல் எழுந்தது. ஹைதர் அலி மைசூரை கடும் போரிட்டு கைப்பற்றினார். பின்னர் நிஜாமுடன் இணைந்து சென்னையை நோக்கி தாக்குதல் நடத்தினார்கள். மீண்டும் தொடர்ந்தது போர், உடன்படிக்கை, மீண்டும் போர். 1761 ஹைதர் அலி மற்றும் கம்பெனி ஒரு உடன்படிக்கை, கைப்பற்றிய நிலங்களை மீண்டும் ஒப்படைத்தனர். ஆனால் இந்த நிலம் அமைதியை எளிதில் காணவில்லை. இந்த அமைதிக்காக பல இன்னல்களை சந்தித்தனர். நவாப்புகளுக்கு பெரிய இராணுவம் நடத்த முடியவில்லை. அதனால் கர்நாடகத்தின் அதிகாரம் சென்னை அரசாங்கத்திடம் சென்றது. 1763 செங்கல்பட்டு ஒரு இராணுவ தளம், சென்னை ஜாகீர். 1781 லார்ட் மகட்னி அவரது காலத்தில் சென்னை ஒரு சக்தி வாய்ந்த பிரம்மாண்டமான கடற்படை தளமாக மாறியது. 1790 மேஜர் ஜெனரல் மேடோஸ் கிழக்கிந்திய கம்பெனி தென்னிந்தியாவில் தன் நிலையை உறுதியாக்கியது. 1799 ஒரு பெரிய திருப்பம். அப்பொழுது திப்பு சுல்தான் போரில் வீழ்ந்தார். அந்த ஒரு நிமிடம் கர்நாடகம் பிரிட்டன் வசமானது. பல நூற்றாண்டுகளாக சிதறி கிடந்த கிராமங்கள் ஒரே நிர்வாகத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டன. 1803 முதல் 1827 நிறுவனங்கள், கல்வி, நிர்வாகம். சர் தாமஸ் மன்றோ ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தினார். பொதுக்கல்வி வாரியம். கல்வி ஒரு ஆயுதமாக மாறியது. 20ஆம் நூற்றாண்டு 1906 அறிமுகப்படுத்தப்பட்டது மின்சாரம். பின்னர் 1907 வங்கிகள் உருவாக்கப்பட்டது. இராஜகோபாலாச்சாரி இந்தியர்கள் நிர்வாகத்தில் முன்னேற ஆரம்பித்தனர். பல போராட்டங்கள் மற்றும் இன்னல்களுக்கு பிறகு 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற்றது. ஆனால் இந்த நகரம் ஒரு நினைவு சின்னம். போர், ஆட்சி, அதிகாரம், மாற்றம். சென்னை அது ஒரு நகரம் மட்டுமில்லை, அது வரலாற்றின் உயிரோட்டம். இப்படி சுதந்திரம் அடைந்த பின்னர்
கடல் பகுதி அருகில் இருந்ததால் இந்த நகரம் வளர ஒரு முன்னோடியாக திகழ்ந்தது. குறிப்பாக இந்த நகரம் வளர்ச்சியடைய கடல்வழி துறைமுகங்கள் மிக முக்கிய பங்கு வகித்துள்ளது. காரணம், கடல் வழியாக பல பொருட்கள் ஏற்றிச் செல்லவும் கொண்டு வரவும் ஒரு கடற்கரை போக்குவரத்து வழித்தடமாக இருந்தது. பின்னர் பல நிறுவனங்கள் சென்னை நகரத்திற்குள் வர ஆரம்பித்தது. பின்னர் அங்குள்ள மக்களுக்கு அந்த நிறுவனங்கள் மூலம் அதிக வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று அதன் மூலம் அந்த மக்கள் வருமானத்தை ஈட்ட ஆரம்பித்தனர். இதன் மூலம் சென்னை மாநகரமும் பொருளாதாரத்தில் மேல் நோக்கி எழுந்தது. அதன்படி இதனை கண்டு இன்னும் பல நிறுவனங்கள் சென்னை மாநகரத்திற்குள் உள்நுழைய ஆரம்பித்தது. பிறகு அந்த நேரத்தில் உள்நுழைந்த நிறுவனங்கள் அரசு ஒப்புதல் பெற்றது. வேலைவாய்ப்புகளும் அதிகரிக்க ஆரம்பித்தது. வேலைவாய்ப்பு, சென்னை மாநகரத்தில் வேலைவாய்ப்புகள் அதிகம் இருப்பதை சுற்றுவட்டார மக்கள் கண்டறிந்ததும் உடனடியாக சென்னைக்கு படையெடுக்க ஆரம்பித்தனர். பிறகு அவர்கள் அங்கே குடிபெயர்ந்தனர். இதன் மூலம் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு ஆரம்பித்தது. மக்களும் வருவாய் ஈட்ட ஆரம்பித்தனர். இதன் மூலம் சென்னை மாநகரத்தின் வருவாய் அதிக அளவில் ஏறத் தொடங்கியது. இதுபோன்று மக்கள் சென்னை மாநகரத்தை படையெடுக்க ஆரம்பித்ததால் இன்று இவ்வளவு பெரிய மக்கள் தொகையில் இருக்கிறது. இதனால் நெருக்கடியும் ஏற்பட்டதுள்ளது. அது மட்டுமின்றி பல்வேறு தொழில்துறைகளும் அங்கு அமைந்துள்ளது. இதனால் மக்கள் தொகையும் அதிகரிக்க ஆரம்பித்தது. இதனால் அரசின் பல திட்டங்களும் சேவைகளும் வழங்கப்பட்டது. அதற்கான அரசு கட்டிடங்களும் கல்லூரிகளும் பள்ளிகளும் அங்கே உருவாக்கப்பட்டது. கல்விதான் அடுத்த ஆயுதம் என்று தெரிந்து மக்கள் கல்வியிலும் சிறந்து விளங்கினார்கள். மக்களுக்கு தேவையான வேலைகளும் அதற்கான ஊதியமும் கல்வியும் எளிதில் கிடைக்கப்பெற்று சென்னை மாநகரம் செழிப்பாக மாறியது. இதன் மூலம் மதராஸ் எனப்படும் சென்னை மாநகரம் என இன்று பெரும் வளர்ச்சியை எட்டியுள்ளது. என்ன மக்களே, சென்னை எப்படி உருவாச்சு என்பதை பார்த்தீங்களா? ஒரு கிராமத்தில் ஆரம்பித்து பல போராட்டங்களை சந்தித்து இன்று இவ்வளவு பெரிய மாநகரமாகவும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்தும் தமிழ்நாட்டின் மாநகரமாகவும் இந்திய அளவில் ஒரு பொருளாதார வளர்ச்சியடைந்த மாநகரமாக இன்று திகழ்ந்து வருகிறது. இது போன்ற உண்மையான தகவல் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.